சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் கைவீசு. உங்கள் சத்யா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வயிற்று சம்பந்தப்பட்ட, கைகால் சம்பந்தப்பட்ட, சுளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். சனியால் ஏற்பட்ட அபகிருத்திகள் நிவர்த்தி ஏற்படும். வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். வார்த்தைகளால் உணர்ச்சி வசப்பட்டு பொங்குன்னு பொங்கினீங்கன்னா உங்களை எல்லாரும் சேர்ந்து பொங்க வச்சிருவாங்க. மௌன விரதமா? குடும்பத்தில் யாருடைய தலையீடும் கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. மீனராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? அருணாக்குடி கட்டினிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள், அடிவயிறு, முதுகு, கைகால், பாதம், நகங்கள், கழிவு பாதைகளில் மலக்குடல், யூரினரி ட்ராக் எல்லாமே பார்த்துக்கலாம். திருமண தடை, புத்திர சந்தான தடை, வயது வரக்கூடிய அமைப்பு எல்லாமே டக்குன்னு ரொம்ப நாளுக்கு பிறகு குடும்பத்தில் மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லதும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். என்ன நேரத்தில் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல, ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வயிற்று சம்பந்தப்பட்ட, கைகால் சம்பந்தப்பட்ட, சுளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். நரசிம்மர் வழிபாடு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வயிறில் சிறு ப்ராப்ளமும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஜென்மத்தில் ராகு இருப்பதும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதும் கோளர் பதிகத்தை சொல்வதோ கோளர் பதிகத்தை கேட்பதோ நன்மையான விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் வரும். உறவினர்களுக்கு உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். புத்திர சந்தானத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தும். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். வாயில் 10 ml நல்லெண்ணெயை போட்டு 20 நிமிடம் காகல் பண்ணிட்டு துப்பி விட்டு ப்ரஷ் செய்து கொள்வது கும்பத்திற்கு சனியால் ஏற்பட்ட அபகிருத்திகள் நிவர்த்தி ஏற்படும். வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். வார்த்தைகளால் உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ இவருக்கு இப்படி இருக்குது என்று பொங்குன்னு பொங்கினீங்கன்னா உங்களை எல்லாரும் சேர்ந்து பொங்க வச்சிருவாங்க. கவனமாக பார்த்துக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அற்புதமான அமைப்பு நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஏற்படும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பில் பிரச்சனை, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. விசிட்டிங் கார்டில் ஸ்டைலாக போட்டுக்கின்னு ஸ்டைலாக நீட்டக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் சிம்பாலிக்காக வரும். கோளர் பதிகத்தை கேட்பதோ சொல்வதோ நன்மை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் நல்லா பார்த்துக்குங்க. சண்டை போட்டுக்கின்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் பார்க்காம விட்டுறாதீங்க. கவனமாக பார்த்துக்குங்க. குடும்பத்தில் யாருடைய தலையீடும் கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. மீனராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? மீனத்திற்கு அடிவயிறு, அருணாக்குடி கட்டினிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள், அடிவயிறு, முதுகு, கைகால், பாதம், நகங்கள், கழிவு பாதைகளில் மலக்குடல், யூரினரி ட்ராக் எல்லாமே பார்த்துக்கிறோம். சின்ன பிரச்சனை கூட பெரிதாகும். 40 நிமிஷம் ஒத்துக்கவே மாட்டேன். உடற்பயிற்சி செய்தால் தான் ஜென்ம சனியிலிருந்து தப்பிப்பீர்கள் என்பதையும், மன அழுத்தத்திலிருந்து தப்பிப்பீர்கள், புத்துணர்வு பெறுவீங்க. 7 நாள் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய ராசி மீனராசி. தொழில், உத்தியோகம், வியாபாரம், இடமாற்றங்கள், பணவரவு, தியான மார்க்கங்கள், தெய்வ மார்க்கங்கள், தெய்வ திருப்பணிகள், கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் செய்கிறது, ஆன்மீக குருவை தேடுவது, ஆசீர்வாதம் கிடைப்பது, தூக்கத்தில் மந்திர உபதேசம் கிடைப்பது என்று எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவதற்குண்டான காலகட்டம். யோக பலத்தை
தொடர்ச்சியாக இருந்த பெரிய கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வருவது, பெரிய நிம்மதியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம், கடல் கடந்து நிறைய தொழில் ஆரம்பிப்பவர்கள் மீனராசிக்காரர்கள். அத்தனை சுபகாரியங்களும், திருமண தடை, புத்திர சந்தான தடை, வயது வரக்கூடிய அமைப்பு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப நாளுக்கு பிறகு குடும்பத்தில் மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லதும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். பெரிய அளவுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறுவது ஆச்சரியம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் 2026ஆம் ஆண்டுக்கு உண்டான பரிகாரங்களையும் தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை நல்கிய லிட்டில் டாக்ஸ் நிறுவனத்திற்கும் அதில் பணிபுரியக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஸ்பான்சர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? ஜூன் மாதத்திலிருந்து அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் பெற்றோர் பெரியவருடைய தேகாரைக்கும், வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு, தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், சாதாரண வயிற்று வலி பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி? பிபி, சுகர், தைராய்டு பிரச்சனைகள், கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புரிஞ்சதா? வியாபாரத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், ஏற்றமோ ஏற்றம் என்று தனுசுக்கு வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? தொண்டை பிரச்சனை, கழுத்திலிருந்து தலை சம்பந்தப்பட்ட உறுப்புகள் விஷயத்தில் அதீத கவனம், ஷோல்டர் பெயின் திடீரென்று பெரிதாக்கலாம். அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா போய் கண்ணமாப்பேட்டையில் நீயே படுத்துக்க. அப்பப்ப மனம் மாறிக்கினே இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டில் உருண்டு கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்கினீர்கள் என்றால் அதனுடைய விஷயம் என்னவாகும் என்பதை மருத்துவமனையிலிருந்து நீங்கள் அப்புறமாக யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இல்லது யாராவது மெச்ச வேண்டும் என்பதற்காக வீலிங் எல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே இடம் வீலில் ஏற்ற வேண்டியதுதான்.